மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசியசகஸ்ரநாமத்தில் பக்திபதிகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக் கொண்டு வரும் பொழுது பாவனா வடிவங்களாக நாமங்களை சொல்லிக் கொண்டு வந்தார்கள். எப்படி என்றால் சிரஸ்திதா, சந்திரனிபா, பாலஸ்தா அப்படியெல்லாம் சொல்லிட்டு இந்திரதனு பிரபாகதயஸ்தா, ரவிப்ரக்யா, திரிகோணாந்தர தீபிகா என்று சொல்லி முடித்தார்கள். அடுத்ததாக வரக்கூடிய ஒரு நாமம். இந்த நாமத்தை சொல்லும் பொழுதே தொடர்ந்தாற்போல் 3 நாமங்களையும் சேர்த்து பார்த்தால் இதனுடைய தத்துவம் நமக்கு விளங்கும். அப்படிப்பட்ட நாமங்கள் தான் ஓம் தாட்சாயண்யே நமஹ, ஓம் தாட்சாயண்யே நமஹ, ஓம் दैत्यहन्त्र्यै नमः, ॐ दैत्यहन्त्र्यै नमः, ॐ दक्षयज्ञविनाशिन्यै नमः, ॐ दक्षयज्ञविनाशिन्यै नमः. இப்போ இந்த 3 நாமாக்களையும் பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சின்னதாக அம்பிகையை பற்றி சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு. இது எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தம். நம்ம சொல்லக்கூடிய சைவ வைணவ பேதங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த பேதங்கள் எதுவுமே இல்லாமல் சைவ வைணவ அபேதமாக அம்பிகையும் சேர்த்து சிவ விஷ்ணு அம்பாள் என்று சொல்லக்கூடிய ரத்னத்ரயமாக அவர்களுடைய பெருமையை சொல்வதாக இருக்கக்கூடியது இந்த 4வது ஸ்கந்தம். மிகவும் அற்புதமான ஒரு ஸ்கந்தம். இது நமக்கு எல்லோருக்குமே தெரிந்த ஒரு புராணம். என்ன புராணம் என்றால், சதி என்ற வடிவமாக அம்பிகை அவதாரம் எடுத்தது. அடுத்தது தக்ஷனின் மகளாக பிறந்தது. அந்த யாகம் நடந்தது. அந்த யாக குண்டத்தில் அவள் தன் சரீரத்தை விடுத்தது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இதில் உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. அந்த தத்துவத்தை விளக்குவதுதான் இந்த 3 நாமங்கள். நாம் இந்த நாமங்களின் கதைகளாக சொல்லும் பொழுது, இந்த தக்ஷனின் மகளாக கதை சொல்லும் பொழுது, மனைவி என்பவள் எப்படி இருக்க வேண்டும், கணவனின் சொல்லை மீறக்கூடாது என்பதற்காக நடந்த நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இதில் சொல்லப்படக்கூடிய தத்துவம் இன்று 3 நாமங்களில் நமக்கு நன்றாக விளங்கும். சரி, இப்போ இது ஸ்ரீமத் பாகவதத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க? இப்போ முதல்ல இதில் சொல்லக்கூடியது தட்ச பிரஜாபதி அப்படின்னு சொல்லி தான் அவங்கள பற்றி தான் சொல்கிறாங்க. தட்ச பிரஜாபதி அப்படிங்கிறது வந்து பிரம்மாவினுடைய புதல்வர். இப்போ இதில் சொல்லும் பொழுது தட்ச பிரஜாபதின்னு சொல்லும் பொழுது 9 பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்க சொல்லக்கூடிய தக்ஷ பிரஜாபதி அப்படிங்கிறவர் வந்து மூத்தவர். இந்த மூத்தவரை பற்றி குறிப்பிடும் பொழுது பிரஜாபதிக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடியவர். அவ்வளவு நல்ல குணங்கள் கொண்டவர், திறமையுள்ளவர், அப்படிப்பட்டவராக இருக்கக்கூடியவர். அப்ப 3 லோகங்களிலுமே அவருக்கு அவ்வளவு பெருமை இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இருந்தாலும் மக்களுக்கு தலைவனாக எல்லா இடங்களிலும் இவரை பற்றி பெருமையாக பேசுகிறார்கள் இல்லையா? அப்ப இப்படி இந்த பெருமை சிறிது சிறிதாக பேசும் பொழுது நம்மிடம் ஒரு குணம் ஏறிவிடுமே, அதுதான் அகங்காரம். நான் என்ற ஒரு அகங்காரம் ஏறிவிட்டால் என்ன ஆகும் என்ற நிலைமைதான் அவருக்கும் ஏற்படுகிறது. இவருக்கு என்ன ஆசை ஏற்படுகிறது என்றால், 3 லோகங்களாக இருக்கக்கூடிய பிரம்மலோகம், விஷ்ணுலோகம், சிவலோகம் ஆக இந்த 3 லோகங்களிலும் நாம் பெருமை பெற்றவராக இருக்க வேண்டும். அதை விட என்ன அப்படின்னா, மும்மூர்த்திகளை விட சிறந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டாத ஆசை தோன்றுகிறது. எப்பொழுதுமே வேண்டாத ஆசை தோன்றினால் நமக்குரிய காலம் முடிவடைந்து விட்டது, நமக்கு கெடுதல் ஆரம்பமாகிறதுன்னு அர்த்தம். அப்படித்தான் இவருக்கும். இப்ப இவர் வந்து எப்படி அப்படின்னா, இப்ப இவர் வேண்டாத ஆசைன்னு நம்ம சொல்லிட்டோம். இவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, பிரம்மலோகம் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அப்பா தானே, அவர் நமக்கு வந்து நல்ல சலுகைகள் கொடுப்பார், நம்மளை வந்து ஒத்துக்குவார், நம்ம திறமை மிக்கவர் அப்படின்னு. சரி, விஷ்ணுலோகம் அப்படின்னா பிரம்மாவை தோற்றுவித்தவரே அவர் தானே, அப்போ அவர் பாட்டனார் ஆகிவிடார். பாட்டனார் அப்படின்னாலும் அவரும் நம்மை ஒத்துக்கொண்டு விடுவார், நம்மிடம் நல்ல பெயர் வாங்கிடுவார், நம்ம கிட்ட இருக்கு நல்ல திறமைகளை ஒத்துக்கொள்வார், நாம் நல்ல பெயர் வாங்கி விடலாம், அந்த லோகத்தையும் ஜெயித்து விடலாம் அப்படின்னு அவர் கொண்டு. ஆனா
எதற்கும் எட்டாததாக இருக்கக்கூடியது அந்த சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த கைலாய லோகம். ஏனென்றால் அவர் எதிலும் ஒட்டாதவர், எதுவுமே வேண்டாம் என்றுதானே அந்த புலித்தோலை அணிந்து கொண்டு பாம்பையே ஆகபரணமாக அணிந்து கொண்டு அங்கே தவத்தில் இருக்கிறார். எதுவும் வேண்டாத நிலையில் இருப்பவரிடம் போய் எதை சொல்லி அவர் நம்மை மகிழ வைப்பது, அவரிடம் நாம் பேர் வாங்குவது அப்படின்னு பார்க்கிறார். சரி, இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னா அப்ப இவருக்குன்னு ஒருத்தர் யார் அப்படின்னா அந்த அம்பிகை தான். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அந்த அம்பிகையையே மகளாக பெற்று அந்த மகளை இவருக்கு திருமணம் செய்து இவரை மாப்பிள்ளையாக்கி கொண்டு விட்டால் நாம் சொன்ன பேச்சை கேட்பார் என்று தவறுதலாக ஒரு கணக்கு போட்டு விடுகிறார். அதனால என்ன பண்றாரு, அம்பாளை நோக்கி தவம் செய்கிறார். அந்த அம்பிகையை நோக்கி தவம் செய்த உடனேயே இவர்தான் நல்ல மனிதராக இருக்கிறார் இல்லையா, இன்னும் அந்த பாதையில் செல்ல ஆரம்பிக்கவில்லை அந்த ஆசைங்கிறார். ஆனா இவர் நல்லவராக இருப்பதால் அம்பிகை என்ன செய்கிறாள், அப்படியே ஆகட்டும், உனக்கு மகளாக பிறக்கிறேன் என்று சதி என்ற பெயரில் அவதரிக்கிறார். தக்ஷனின் மகளாக பிறந்ததால் தாட்சாயணி என்ற பெயர் பெறுகிறார். அவளும் வளர்கிறாள், அவளுக்கு திருமண வயது வருகிறது. இவரும் சிவபெருமானை மணமகனாக தேர்ந்தெடுக்கிறார். சிவபெருமானும் அங்கே சரி என்று சொல்ல சிவபெருமான் மாப்பிள்ளை ஆகிவிடுகிறார், இவர் மாமனார் ஆகிவிடுகிறார். சரி, இப்படி ஆனதற்கு பிறகு என்ன நினைக்கிறார், நம் சொல் பேச்சை அவர் கேட்பார் என்று நினைத்துத்தானே செய்தார். ஆனால் அங்கே எதுவும் பலிக்கவில்லை. அவர் எப்பொழுதும் போல தானுண்டு தன் வேலையுண்டு இருக்கிறார், மீண்டும் தபத்தில் இருக்கிறார். அம்பிகையும் அவரோடு சேர்ந்து சரி பாதியாக அங்கே தங்கிவிட்டார். இதையெல்லாம் முறியடிப்பதற்காக என்ன செய்ய வேண்டும், அவரை பழிக்கு பழி வாங்க வேண்டும், நம்மை மதிக்காதவராக இருக்கிறாரே என்று ஒரு யாகத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த யாகத்தை செய்யும் பொழுது வேதங்கள் என்ன சொல்லும் என்றால், யாகத்தில் ஒவ்வொரு தேவதைகளுக்கும் இருக்கக்கூடிய அவிர்வாகங்களை அந்தந்த தேவதைகளுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி எல்லா தேவர்களும் அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் சிவபெருமானுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அவிர்வாகத்தை கொடுப்பதற்கு அவரை அழைக்கவில்லை. ஆக யாகத்தை செய்பவர்களிடமும் சொல்லிவிடுகிறார், அது இல்லாமலேயே நாம் இந்த யாகத்தை செய்து முடிக்கலாம் அப்படின்னு. இப்ப இந்த தகவல் சதி என்று சொல்லக்கூடிய அந்த தாட்சாயனின் காதுகளில் விழுகிறது. அவளுக்கு சினம் பொங்குகிறது. தக்ஷன் செய்வது தவறு என்று உணர்த்த வேண்டும் என்று செல்கிறார். அப்பொழுது சிவபெருமான் சொல்கிறார், சென்றால் உனது உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படலாம், எதற்காக செல்கிறாய் என்று சொல்லும் பொழுது என் தந்தை செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்ட வேண்டும் என்று செல்கிறார். அங்கு செல்லும் பொழுது பலவிதமாக சிவபெருமானை தட்சன் நிந்திக்கிறான். இதையெல்லாம் பொறுத்து கொள்ளாத அந்த தாட்சாயணி என்ன செய்கிறார், உன்னுடைய மகளாக நான் எடுத்த இந்த அவதாரம் சதி இந்த சரீரம் எனக்கு இனி வேண்டாம் என்று அந்த யாக குண்டத்திலேயே தன்னுடைய சரீரத்தை தியாகம் செய்துவிட்டு எங்கு போய் சேர்கிறார், அந்த சிவபெருமானோடு சக்தியாக இணைந்து விடுகிறார். இப்பொழுது என்ன நடக்கிறது, தக்ஷனின் நிகழ்வில் இதெல்லாம் கேள்விப்பட்ட சிவபெருமான் ஓடி வருகிறார். கோபத்தோடு அங்கு ருத்ர தாண்டவம் ஆடுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ருத்ர தாண்டவம் ஆடுகிறார் அப்படின்னு நம்ம சொல்லி படிச்சோம் இல்லையா, அந்த ருத்ர தாண்டவம் ஆடும் பொழுது அடுத்தது பிறகு அவர் சமாதானமாகி அந்த கோபத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அவரிடம் இருந்து வீரபத்ரர் என்ற அம்சம் வருகிறதுன்னு சொல்லுவாங்க. அது தக்ஷனை அழித்து விடுகிறது, யஜ்ஞத்தையும் அழித்து விடுகிறது. சரியா, இப்ப இது எல்லாம் நடக்கும் பொழுது இப்ப தாட்சாயணியாக இவள் இருந்தால் இல்லையா, அதை குறிப்பதுதான் தாட்சாயணி என்ற பதம். அப்ப தக்ஷனின் மகளாக இவள் பிறந்ததால் தாட்சாயணி. இது சரி, தைத்தியகந்திரி என்று எதற்கு பெயர் வந்தது என்றால், தைத்தியர்கள் என்றால் அசுரர்கள். ஆனால் இங்கு யார் வருகிறார், பிரம்மாவின் மகனாகி இருக்கக்கூடிய தட்ச பிரஜாபதி தானே வருகிறார். அப்படி இங்கு எங்கே தைத்தியர்கள் என்று அந்த சொற்றொடர் பொருந்தும் என்றால், பிறப்பினால் மட்டும் கிடையாது, குணத்தால் நாம் அசுரர்களாக இருந்தாலும் நாம் தைத்தியர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏனென்றால் அவர் வேதத்தின் வழி நடக்கவில்லை. அப்படி வேதத்தின் வழி நடக்காததால் அசுர எண்ணம் கொண்டவர்களை
நமக்கும் சேர்த்துதான் சொல்கிறார்கள். ஏனென்றால் நம்மிடமும் நல்ல குணங்கள் இல்லை என்றால் நாமும் தைத்தியர்கள் தான். அப்ப இதுதான் கதி என்று சொல்கிறார்கள். அப்ப நம்ம நல்ல வழியில் செல்லாமல் தீய வழியில் செல்லும் பொழுது நாம் செய்யும் தவறுகளை புரிந்து கொண்டு விட்டு அவளே கதி என்று அவளுடைய காலில் விழுந்து விட்டால் அசுர புத்திகளை மட்டும் அழித்து விடுவாளாம். ஏனென்றால் அவளிடம் அந்த காரணமுள்ள கருணை இருக்கிறதா? சரி, அப்ப இத்தனையும் இருக்கிறது. அடுத்ததாக என்ன ஒரு தத்துவத்தை இதில் நமக்கு சொன்னார்கள் என்றால், இவர் இந்த யாகம் செய்தார் இல்லையா? இந்த யாகத்தை செய்யும் பொழுது அவருக்கு என்ன குணம் இருந்தது? அந்த திமிரும் அகங்காரமும் இருக்கிறது. அந்த திமிரும் அகங்காரம் எதனால் வந்தது? தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தால், பதவியால் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இன்றும் நாம் என்ன செய்கிறோம் என்றால், தன்னிடம் செல்வம் இருப்பதை காட்டுவதற்காக நிறைய யஜ்ஞங்கள் செய்கிறோம். அப்ப அந்த யஜ்ஞமும் இந்த யஜ்ஞமும் வேறு கிடையாது. இந்த யஜ்ஞத்துக்கு என்ன சொல்வார்கள் என்றால் அவிதிபூர்வகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவிதிபூர்வகம் என்றால் விதிபூர்வமாக நடக்கப்படவில்லை. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஒரு பலனும் கிடைக்காது. இதனால் அவனுக்குத்தான் கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் அழகா தம்பேன அவிதிபூர்வகம்னு சொன்னதை தான் இப்போ அவிதிபூர்வகம் நம்ம சொல்றோம். இத்தனையும் நடந்து விட்டது. இப்ப இவள் யோக சக்தியால் பரமேஸ்வரனை அடைந்து விட்டால் யஜ்ஞம் தடைபட்டு விடுகிறது இல்லையா? இந்த பரமேஸ்வரன் அம்பிகை உடலை எடுத்துக்கொண்டு ருத்ர தாண்டவம் ஆடுகிறார் அப்படின்னு சொன்னோம். அப்ப இந்த சரீரம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் இத்தனையும் நடந்து விட்டது. சரி, இப்ப அடுத்ததாக என்ன நடக்கிறது? அடுத்ததாக தக்ஷ யஜ்ஞ விநாசினி, அதுதான் இங்கே நடந்த ஒரு விஷயம். தக்ஷனின் யஜ்ஞத்தை விநாசம் செய்தவள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தக்ஷனின் யஜ்ஞத்தை விநாசம் செய்ததால் இந்த நாமம் அவளுக்கு ஏற்பட்டது. இத்தனையும் நடந்த இந்த விஷயத்தை பகவத்கீதையில் அர்ஜுனருக்கு அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அழகாக சொல்லுவார். தெய்வாசர சம்பத் விபாக யோகம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வேத மந்திரங்களின் படி தர்மங்கள் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கு இல்லையா? அதன்படி நாம் நடக்க வேண்டும். அது இல்லாமல் நம்ம கிட்ட அகங்காரம் இருக்கு, பலம் இருக்கு, காமம், குரோதம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா குணங்களும் சேர்ந்திருக்கும் பொழுது அங்கே பகவான் கிருஷ்ணர் சொல்றாராம், நான் தான் ஆத்மாவாக இருக்கிறேன் அப்படிங்கிறத அவன் மறந்து விடுகிறான். எல்லோருக்குள்ளும் நான் தான் ஆத்மாவாக இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் அவன் மறந்து விடுகிறான். அது மறைத்து விடுகிறது. அவன் குருடனாகி விடுகிறான். அப்படிப்பட்டவன் தன்னையே அவமானப்படுத்துகிறான். அதாவது யாரு அப்படின்னா அந்த பகவானையே அவமானப்படுத்துகிறான் அப்படின்னு அர்த்தமாயிடுறான். இதைத்தான் இந்த 3 நாமங்களில் நமக்கு சொல்லுகிறார்கள். ஆக இந்த ஒரு அவதாரம் நடந்தது இதற்காகத்தான். ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்மிடம் இத்தனை பலம் இருக்கிறது என்பதற்காக எந்த ஒரு யஜ்ஞத்தையும் யாகத்தையும் விதிபூர்வமாக செய்யாமல் வெளிப்பகட்டுக்காக செய்தால் இதுதான் நிகழும் என்று சொல்வதுதான் இந்த நாமங்களின் சக்தியாக சொல்லப்படுகிறது. இந்த நாமங்களின் தத்துவமாக சொல்லப்படுகிறது. மகா பெரியவா சரணம்.